புரட்சி என்றால் என்ன? உங்க வயதில் இருந்த ஒரு புரட்சியாளன் 22 வயசுல நாட்டின் விடுதலைக்கு தூக்கு கயிறுல தொங்கி மூச்சை விட்ட புரட்சியாளன் பகத்சிங்கிட்ட கேட்கிறாங்க, 22 வயசுக்குள்ள அவளை எவ்வளவு முதிர்ச்சியா சிந்திச்சிருக்காங்க. புரட்சி என்ன பகத்து? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. புரட்சியில் தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிங்கிறான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைக்கணும். எது? ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணி அடிமைத்தனம் ஏதும் இல்லாத புதிய ஒரு தேசத்தை படைக்கணும். அது யார் செய்யறது? என் அன்பு தம்பி தங்கைகளே, எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு சுத்தம் சுகம் தரும். இறங்கி குற்றவை யார்? இவன் எழுதுற நேரத்துக்கு கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். ஒவ்வொரு தெருவையும் கூட்டியிருந்தா தேசம் சுத்தமா இருக்கும்.